ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பியர்டோ பிராண்ட்லேருந்து ஒரு ஹேர் வேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு மென்ஸுக்கான வந்து ஹேர் வேக்ஸ். இவங்களோட பிராண்ட்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் ஹேர் வேக்ஸ் வருது. இந்த மாடலோட பேர் பார்த்தீங்கன்னா ஹேர் வேக்ஸ் டபுள் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு கிறிஸ்டல் ஹேர் வேக்ஸ். இதுதான் அவங்க கேட்டகரியில் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு கொடுக்கக்கூடிய ஹேர் வேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு வந்து வருது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வேக்ஸ் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்கேஜிங் மீன்ஸ் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு கவர் கொடுத்தாங்க, அதனால வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரி டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2027 டிசம்பர். ஆனால் வந்து அந்த எக்ஸ்பிரி டேட் வந்து சும்மா அப்படி கையை வச்சு அழிச்சாலே வந்து அழிஞ்சிருது. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ஒரு நெகட்டிவ் அப்படி போயிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தலையை ரொம்ப வந்து வெட்டாக இருக்கும்போது வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்து ஃபுல்லாக ஹேர் வந்து ஃபுல் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து அப்ளை பண்ணணும். எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சன்லைட்டில் டேரெக்டாக வைக்காமல் கொஞ்சம் நீங்கள் வந்து கூல் ட்ரை பிளேஸில் வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அக்வா கிறிஸ்டல் கோபாலிமர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இதில் வந்து அவங்க வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெப்சைட்லையும் சரி உங்களோட ப்ராடக்ட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏற்கனவே எடுத்து வந்து ட்ரை பண்ணேன். அப்போ நான் வந்து ஹேர் வந்து ட்ரையாக தான் இருந்தது. ஆனால் வந்து நான் வந்து ப்ளோ ட்ரையர் அப்படி எதுவும் வந்து யூஸ் பண்ணல. இப்போ நான் வந்து திரும்ப ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அதை வந்து யூஸ் பண்ணும்போது ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ நான் அப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹோல்டு வந்து சீக்கிரமாக முடி வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட க்ளீனிங் எப்படி இருக்குது. இது வந்து வாட்டர் சாலிபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வாஷ் பண்ணாலே ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வந்து இருக்குது. நான் நேற்று வந்து எடுத்துருந்தேன். ஸோ அதனால் இப்படி இருக்குது. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா கிளியராக தான் வந்திருக்கும். இதில் எங்கேயுமே வந்து ஒயிட் கலர் அப்படிலாம் வந்து இருக்காது. ஸோ இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். முதல்ல வந்து ஹேரை வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ஹேரில் வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஹேரை நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், முடி வந்து எனக்கு ரொம்பவே லென்த்தாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இன்ச்சஸ் அந்த லென்த்தில் வந்து வரும். ஸோ இப்போ இதில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஹேர் வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிட்டேன். இது வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நான் ட்ரை பண்ணதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் ட்ரையர் ப்ரஷ் வந்து வச்சுருக்கேன். அதை வச்சு நான் ட்ரை பண்ணிடுவேன். ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதில் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஹேர் வந்து ட்ரை பண்ணிடலாம். செகண்ட் செட்டிங்ஸ் வச்சு நான் பண்ணுறேன். ஹேரில் நான் எந்த ஒரு ப்ராடக்ட் மாதிரி இன்னும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரையாக தான் வந்துருக்கும். இதை நான் ஃபுல்லாக முடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் நான் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து ட்ரையாக தான் வந்துருக்கு. எங்கேயுமே வந்து வெட்டான எங்கேயுமே வந்து இல்லை. ஸோ இப்போ இதில் தான் நான் வந்து ஹேர் வேக்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஹேர் வேக்ஸ் வந்து முதல்ல நீங்கள் எடுக்கும்போது வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் எடுக்கணும். நான் வந்து இவ்வளோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் குவான்டிட்டி இவ்வளோ தான் எடுக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம பிறகு வந்து எடுத்துக்கலாம். பாம்பில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி ரப் பண்ணணும். ஃபுல்லாக வந்து ரப் பண்ணிடணும். ஸோ வந்து கையில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஃப்ரண்டில் ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து இந்த பிங்க் கலர் பாண்ட்ஸ் பவுடர்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே ஸ்மெல் தான் இதில் வந்துருக்கும். ஸோ வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். திரும்ப அதே மாதிரி ரப் பண்ணி ஹேரில் ஃபுல்லாக போட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஹேரில் வந்து போட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோல்டு வைஸ் வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்கள் ஹேர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் அந்த இதில் இருந்ததாக தான் இதோட ஹோல்டு வந்து இருக்கும். ஸ்மெல் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோல்டு அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்ன சொல்கிறது, நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டில் வந்து அளவுக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்டில் வந்து ஹோல்டு அளவுக்கு இதில் இல்லை. நான் வந்து ஹேர் வேக்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் இருக்க ஹோல்டு அளவுக்கு கூட இதில் இல்லை. ஹேர் வந்து லென்த்து உங்களுக்கு கம்மியாக இருக்குச்சுன்னா உங்களுக்கு வந்து இதோட ஹோல்டே போதுமானது. உங்களுக்கு ஒரு மீடியம் ஷார்ட் டு மீடியம் ஹேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே. எனக்கு வந்து
ஒரு 2 இன்ச்சஸ் to 3 இன்ச்சஸ் வந்து ஹேர் லென்த் இருக்கிறதுனால அதோடைய ஹோல்டு வந்து எனக்கு வந்து அவ்வளோ இல்லை. இது நான் வந்து வெளியே போனேன்னா உடனே வந்து விழுந்துடும். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஹேர் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஷார்ட்டாக இருக்குது இல்லை மீடியமாக இருக்குன்னா இந்த ஹேர் ஒர்க்ஸ் வந்து ஓகேவாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா லாங் ஹேர் இருக்கவங்க சைடில் ஹேர் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே இந்த ஹேர் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷைன் வந்து உங்களுக்கு வந்து ஷைனிங்காக வந்து இருக்குது. நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் தேய்ச்ச மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஹேர் இருக்கும். லைட்டாக எண்ணெய் தேய்ச்சா அவங்க முடி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ஷைன் வந்து கொடுக்குது. அதில் இந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் வந்து தெரியும். ஸோ வந்து நைட் டைம்லலாம் இந்த வேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்துருக்கும். இதை நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். தலையில் ஆயில் எதுவுமே வந்து வைக்கல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது முடிக்குள்ளே வந்து கையை விட முடியல. ஓகேங்களா, அந்த அளவுக்கு வந்து முடி அது வந்து ட்ரை பண்ணுது. இப்போ முடி பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து சென்சிட்டிவான ஹேர், அதாவது ஹேர் பிரேக்கேஜ் ஆகிற இஷ்யூ அப்படி எதாவது இருந்துச்சுன்னா இந்த ஹேர் ஒர்க்ஸ் வந்து வாங்குறத வந்து தவிர்த்துருங்க. டெய்லி யூசேஜுக்கு வந்து இந்த ஹேர் ஒர்க்ஸ் வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து எப்போவுமே அக்கேஷனலாக எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா அப்போ வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா தான் வந்துருக்கு. குவான்டிட்டியும் 100 கிராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்த்துடலாம். குவான்டிட்டிஸ் வந்து ப்ரோஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 100 கிராம்ஸ் வந்து வருது. 250 ரூபாய்க்கு வந்து 100 கிராம்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி தான். நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே வந்து இதை கான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது நம்ம யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது தலை வந்து நல்லாவே ட்ரை ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் பிரேக்கிங், அந்த முடி உடையிற பிரச்சனை அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதை வந்து வாங்குறத தவிர்த்துருங்க. ஏன்னா நான் வந்து முதல்ல தலையை கழுவும் போது கையை என்னால் வந்து முடிக்குள்ளே விடவே முடியல. அவ்வளோத்துக்கு வந்து முடி வந்து நல்லாவே ட்ரையாக அந்த ஃபீல் ஆச்சு எனக்கு. ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, ஈஸியாக வந்து ரென்ஸ் ஆகி வெளியே வந்துடுது. ஆனால் முடி அதுக்கப்புறம் வந்து நல்லாவே என்ன சொல்கிறது, ரொம்ப காஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வந்து ஸ்கேல்பெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து அக்கேஷ்னலாக வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்போமாச்சும் வந்து யூஸ் பண்ணுறது பெட்ரு. டெய்லி யூசேஜுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. ரோஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் ஹேர் ஒர்க்ஸ் இருக்கிறனால நீங்கள் வந்து கையிலேருந்து யூஸ் பண்ணி தலையில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்டாக வந்து இருக்குது. அது கொஞ்சம் கிளாஸியான ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ நைட் பார்ட்டி இல்லைன்னா அவுட்டிங் எங்கேயாச்சும் போகும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நான் தலையில் வச்சுருக்க ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த டைம் எனக்கு லைட்டாக வந்து தலையில் இச்சிங் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஏதாச்சும் இச்சிங், இது மட்டும் இல்லை, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு இச்சிங் அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்து தலை கடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. ஏன்னா என்னென்னா ஒருவேளை உங்களோட ஸ்கேல்ப்புக்கு அதில் கூட கெமிக்கல்ஸ் வந்து ஒத்துக்காமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இதுக்கு வந்து ரிட்டன் பீரியட் கிடையாது. நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஹெல்ப் சென்டரில் போய் நம்ம இஷ்யூ ரேஸ் பண்ணோன்னா அவங்க வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ரிட்டன் வந்து கொடுத்துருவோம். நான் இப்போ தான் ரிட்டன் தான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஹேர் ஒர்க்ஸ் வந்து கரெக்டான ஹோல்டு வந்து கொடுக்கல என்னோடய ஹேர் டைப்புக்கும். என்னோடய ஹேர் வந்து ரொம்ப தின்னாகவும் ஸ்மூத்தாக இருக்கிறனால என்னோடய ஹேருக்கு வந்து செட் ஆகலை. உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் திக்கான ஹேராகவும் இருந்துச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகும். ஸோ அப்படி திக்கான ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது வந்து வாங்கிக்கோங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வந்து நேச்சுரல்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டிஸும் நல்லாவே வந்துருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இதில் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.